இந்த மலையோடு மண் மலையாகி விண்ணை தொடும், அந்த விண் மழையாகி மண்ணை தொடும். அந்த நிகழ்வால் பசுமைகள் எங்கும் பரவிவிடும். அந்த பசுமையின் பரவலால் பறவைகள், விலங்குகள் வாழ்வாதாரங்களை உருவாக்கி கொள்ளும். மனிதர்கள் அதற்குள் இணைந்து கொள்வார்கள். வாழ்க்கை சில நேரங்களில் நம் போக்கை மாற்றலாம். இயற்கை ஒருபொழுதும் தன் போக்கை மாற்றிக்கொள்வதில்லை. பருவத்தில் மழையாய் வந்த வண்ணம், மலை உருவத்தில் காடுகளாய் தெரிந்த வண்ணம், மேக வடிவில் 7 வண்ணம், காட்டுக்குள் 1000 சத்தம் இசை வண்ணம், அதில் தேன் கூடும் ஈக்கள் கூட்டம், மூலிகை மருத்துவம், மூளைக்கு இது எட்டணும். இயற்கைக்கு எத்தனை தத்துவம், எழுதி வைக்க எத்தனை புத்தகம், படிக்க நேரமில்லை என ஒதுக்கும் உங்கள் மனம்தான் அதில் உருவாகும் குத்தம். யுத்தம் செய்து கொண்டு இன்று உலகை வெல்ல புத்திகள் கடக்கும் வண்ணம், இதை நோக்கி திண்ணமான பயணம் இது. விஷம் கொடியது, அதைவிட போர்க்களம் கொடியது. நொடி நடக்கும் ஜாலங்கள், அது கிழக்கே விடிவதை நிறுத்தாது. மறுநொடி கடக்கும் பொழுதுகள் மழை உலகிலே இல்லாத நிலையாக்காது. மழை, மலை, காடு இயற்கையின் பெருங்கொடை, இதை நீ உணரு. மகத்துவம் எங்கிருந்து பிறக்கும்? இந்த இயற்கை வடிவால் மனதுக்குள் காட்சிகளாய் அழகான இயற்கையை கண்டால் மனம் பேதளிக்கும். ஏன் மன்றாடும் இந்த போர்க்களம் மனித குணம் இழந்து இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்று